அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நான் ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷத்தை நாம் இப்போது எழுப்பிக் கொண்டிருப்போம். காரணம் கேட்டீங்கன்னா, மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி அம்மன் கோவிலுக்கு இருமுடி கட்ட ஆரம்பிச்சிருப்போம் இல்லையா? மாலை போட்டிருப்போம். சரி, இந்த மாலை போட்டு இருமுடி கட்டுறதுல இருக்கிற விஷயம் என்ன? இருமுடி ஏன் கட்டணும்? இருமுடி பற்றி அம்மா கூறிய அருள்வாக்கு என்னங்கறத இப்ப நம்ம பாத்துடலாம். இருமுடி அணியும் போது குறைந்தது 1 நிமிடமாவது தன்னை மறந்து சந்தோஷமா இருக்கணுமா. இருமுடி விரதத்தின் போது பிறந்ததிலிருந்து இன்று வரை வந்த பாதையை திரும்பி பார்க்க வேண்டும். இருமுடி செலுத்தும் முன் ஆலயத்தில் அரை மணி நேரமாவது மனதை ஒருமுகப்படுத்தி இருக்க வேண்டும். அப்படி செய்ய முடியவில்லை என்றால் கருவறைக்கு முன் நிற்கும் அரை நிமிடமாவது மனதை ஒருமுகப்படுத்தி இருந்தால் கூட இந்த முறை இருமுடி செலுத்துபவர்களுக்கு இருமுடி பயனை நான் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருமுடி அணியும் சக்திகள் அனைவருமே அம்மாவின் அருள்வாக்கை கடைபிடிக்க வேண்டுகிறோம். உங்களால் முடிந்த அளவுக்கு மற்ற சக்திகளுக்கும் அம்மாவின் இந்த அருள்வாக்கை எடுத்து கூறி அவர்களையும் பயனடைய செய்யுங்கள் அப்படின்னும் இருமுடி பற்றி அம்மா அருள்வாக்கு சொல்லியிருக்காங்களாம். அந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த தகவல் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, வேற என்னென்ன தகவல்கள் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்ப இந்த இருமுடி செலுத்துறதுனால ஏற்படுற நன்மைகளை பத்தி பாத்துலாமா? உடல் நலமின்றி வாடுபவர்கள் நோய் நீங்கி நலம் பெறுவாங்களாம். அன்னை நம் ஊழ்வினை வேறறுத்து மன உறுதியையும் அமைதியையும் தருவாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு குறை நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும். மகப்பேரின்றி வேதனைப்படும் குடும்பத்தில் குழந்தை செல்வம் பெருகும். கல்வி அறிவு மேன்மையோடு பெருகும். பணிபுரிவோருக்கு நற்பதவி உயர்வு தந்து மேன்மையடைய செய்வார். வியாபாரம் வளர்ந்து நியாயமான லாபம் கிடைக்கும். வேலையின்றி வேதனைப்படுவோருக்கு வேலை வாய்ப்பு கிட்டும். விவசாயத்தில் வளம் பெருகும். பக்தியிலே இணைந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டாகும். நம்மை தீயவரிடமிருந்து விலக்கி நாம் நல்ல ஒழுக்கத்தோடு வாழ அன்னை வழிவகுப்பாங்க. அதே மாதிரி பக்தர்கள் எல்லாம் மனமுருகி மருவத்தூராலை நினைச்சு கோருகின்ற எந்த நல்ல வேண்டுகோளும் ஈடேறும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா அன்னையோட அருள்வாக்குல சொல்லப்பட்டதா. இதுவரைக்கும் இருமுடி செலுத்தாதவர்களுக்கு இதை எடுத்து சொல்லி அவங்களையும் பயனடைய செய்யுங்க. இருமுடி அணியும் போதும் இருமுடி விரதத்தின் போதும் இருமுடி செலுத்தும் போதும் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். என்ன சொன்னாங்களே, இந்த வீடியோ வாயிலாக இருமுடி பற்றின அன்னையோட அருள்வாக்கை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.